மூவி கண்டிப்பா வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. சூர்யா வந்து விண்டேஜ் சூர்யா இஸ் பேக் இன் ரெட்ரோ. என்ன சொல்ல போனா த சேம் வைப் அண்ட் த சேம் அவங்களோட அந்த பிசிக்கா இருக்கட்டும், அந்த லுக்கா இருக்கட்டும், அந்த வே ஆஃப் ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து விண்டேஜ் சூர்யா வந்து இப்போ பார்க்குற மாதிரி இருக்கு ஆன் ஸ்க்ரீன்ல. அண்ட் விஷிங் த டீம் வெரி ஆல் த பெஸ்ட். இந்த மூவி வந்து ஒரு சக்ஸஸ் இருக்கிறதுக்கு ஐ எம் விஷிங் தெம் த பெஸ்ட். ஸோ கண்டிப்பா எல்லாருமே இது வந்து தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சோஷியல் மெசேஜ் இருக்குது அண்ட் எஸ் ஹோப் எவ்ரி ஒன் வில் லவ் இட். அண்ட் கண்டிப்பா தியேட்டர் வந்து பாருங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப் என்ன பொறுத்தவரை நல்லா போகுது. சம் பீப்புள் சே தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் லோ, பட் அந்த ஸ்டோரிக்கு ஐ திங்க் தட்ஸ் ஓகே அண்ட் குட். செகண்ட் ஹாஃப்ல வந்து லைக் ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் நிறைய அந்த மாதிரி இருக்கு, மத்தபடி இட்ஸ் குட். சாங்ஸ் வேற லெவல். சந்தோஷ் ப்ரோ ஜஸ்ட் பேக் பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கு. கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு பி a spoiler, but yes, it's a must watch movie. Very level combo. They are like the love between them, the way they are expressing is like total bliss. Yes, thank you so much. Super movie. செமையா இருந்தது. worth watch. Direction, acting, music, Sanana obviously சூப்பரா இருந்தது படம். கண்டிப்பா போய் படத்தை பாருங்க. obviously கார்த்திக் சுப்ராஜ் படம்னா நிறைய ட்விஸ்ட் அதெல்லாம் இருக்கும். சூப்பர் ஃபிலிம். கார்த்திக் சுப்ராஜ் சார் வேற லெவல். படம் நல்லா இருந்துச்சு, கண்டிப்பா போய் பாருங்க. சூப்பரா இருந்தது. சனானா ஆப்வியஸ்லி செமையா இருந்தது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது நான் ரிவீல் பண்ண முடியாதுங்க, போய் படத்தை பாருங்க, அவ்வளவுதான். மூவி ஆக்சுவலி சொல்லணும்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன். ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே பார்க்கலாங்க. செகண்ட் ஹாஃப்லலாம் கிளைமேக்ஸ்லாம் சீரியஸாக இது நம்ம கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அந்த செகண்ட் ஹாஃபில் இன்டர்வல் டைமில் வாருன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வல் விடுவார். அது அப்போல்லாம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. டோட்டலாகவே டிசப்பாயின்மெண்ட். சீரியஸ்லி கிளைமேக்ஸ் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏதோ எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்னு முடிக்கணும், டைம் இல்லை, இவ்வளோதான் டைம் அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஒன்று லவ் ட்ராக்னா லவ் ட்ராக்கே கொடுத்துருக்கலாம், அதே பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லையா ஒரு கேங்ஸ்டர்னா கேங்ஸ்டராகவே கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு அகதிகளை காப்பாற்ற வந்த ஒருத்தராக இருந்தால் அது வழியாகவே கொடுத்துருக்கலாம். இந்த மூணையுமே ஒரு கனெக்ட் ஆக போகிற இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த இது கொடுத்தது எனக்கு ஒரு ஃபீலாக இல்லை. அந்த ஒரு விஷயம் இதில் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு. ஆனால் சூர்யாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது, சும்மா வேறு லெவல்னே சொல்லலாம். கெட்டப்புமே ரொம்ப ரசித்தாங்க. ஒரு சில இடங்களில் அவரோட கொடுத்த மாஸ் சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஒரு ஃபீல் கொடுக்கணும்ல, அந்த கதையோட கனெக்டிவிட்டி இல்லை. ஓகே, எனக்கு அது ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ரீமேக் சாங்ஸ்லாம் ஒரு சில இடத்துலலாம் நல்லா இருந்தது. பட் நல்ல வைப்பு. பட் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ் கதையோட இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு மிஸ் ஆகுன்னு சொல்லுவாங்களா, அந்த விஷயம் மிஸ் ஆகுன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சீரியஸாக கிளைமேக்ஸ் வந்து நான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல் பண்ணிச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம். ஆனால் வந்து திருப்பி ஒரு 10 டைம் 15 டைம் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு ஒன் டைம் வாட்சபிள். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்ல ஒரு கம்பேக் சூர்யா கிட்ட. நல்லா இருந்துச்சுங்க. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பங்கம் ப்ரோ. நீங்க மியூசிக்னு பாட்டு மட்டும் இல்ல, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுக்குமே சூப்பரா இருந்துச்சு படம். நிறைய பேர் இருக்காங்க, நாசர் இவங்களா இருக்காங்க, அவங்கள நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அவங்கவுங்க கேரக்டருக்கு சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு என்ன சொல்றது, யாருமே ஏன் படத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்கற மாதிரி இல்லை. இவங்க ஏன் படத்துல வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அது என்ன சொல்றது, நம்ம பாட்டுன்னு இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஹீரோ எலிவேஷனா இருக்கட்டும், வில்லனுக்கா இருக்கட்டும், படம் பூரா மியூசிக் வந்து அது ஃபுல்லா அதுக்கேற்ற மாதிரி டிராவல் ஆச்சு. கிளைமேக்ஸும் உங்களுக்கு என்ன சொல்றது, ரொம்ப எமோஷனலா இருக்கும் ப்ரோ. கிளைமேக்ஸ் உங்களுக்கு படம் ஸ்டார்டிங்ல இருந்து படத்துக்கான பர்பஸ், அதாவது தேடி நம்ம போனா என்ன சொல்றது, படம் எப்படி எதை நோக்கி படம் போகுதுன்னு தேடிட்டு இருப்போம்ல, கிளைமேக்ஸ்ல தான் உங்களுக்கு தெரியும். அது கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. 100 நாள் நல்லா இருக்குப்பா. என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. ரெண்டுமே நல்லா விறுவிறுப்பா போச்சு. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. அந்த படத்துக்கு அது தேவையா இருந்தது. அந்த படமும் நல்லா தான் இருந்தது. இந்த படம் நல்லா இருக்கு.
என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பிரகாஷ் ராஜ்லாம் இருக்காரு, அவர்ல எப்படி பண்ணிருக்காங்க? அவங்களாம் சட்டிலாக பண்ணியிருக்காங்க. மெயின் வந்து சூர்யா தான். சூர்யா அண்ட் வில்லன் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிஸ்டும் சூர்யாவுக்கு காம்போ இருக்குதா? ஓகே, நல்லா தான் இருக்காங்க. கிளைமேக்ஸ் மட்டும் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சிரிப்பு ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. இல்ல ஒரு சில செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பூரா போற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் தெரியல, நல்லா தான் இருக்கு. சரி, பிரகாஷ் மட்டும் அப்புறமா கண்டிப்பா கண்டிப்பா வருது. சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும், நல்லா இருக்கு. சரி, ஓகே. ஓகே.